ஹாய் வியர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ். அதுலேயும் பர்டிகுலராக ஒன்லி ஒன் வேர்டு ரிமூவ். அந்த ரிமூவ்ங்கிற வேர்டை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். பட் எல்லா இடத்துலையுமே ரிமூவ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வேறு வேர்ட்ஸும் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? இது வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு குழந்தைங்க வந்தவொடனே சொல்லுவோம், ஷூ ரிமூவ் பண்ணு அப்படின்னு. அங்கே இந்த இடத்துல ரிமூவ் யுவர் ஷூஸ் சொல்லக்கூடாது, டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். இது மாதிரி இந்த பாக்ஸில், ட்ரெஸ்ஸில் இதிலலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. பீல் ஆஃப் த ஸ்டிக்கர். பீல் ஆஃப் த ஸ்டிக்கர். இப்போ டேபிளில் உள்ள ட்ராயரில் ஏதாவது இருக்கும், டேபிளில் உள்ள ட்ராயரை எடு அப்படிம்போம். அதுக்கு புல் அவுட் த ட்ராயர். புல் அவுட் த ட்ராயர் அப்படின்னு சொல்லணும். இது இப்போ எல்லோரும் சொல்கிறது தான், சார்ஜரை எடு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா அன்ப்ளக் த சார்ஜர். அன்ப்ளக் த சார்ஜர். பாத்திரத்தில் உள்ள மூடியை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் த லிட். டேக் ஆஃப் த லிட். ஷர்ட்டில் உள்ள பட்டனை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது, அன்பட்டன் யுவர் ஷர்ட். அன்பட்டன் யுவர் ஷர்ட். போதும்பா, மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி சொல்லலாம்னா வைப் ஆஃப் யுவர் மேக்கப். வைப் ஆஃப் யுவர் மேக்கப். சவரில் பெயிண்ட்லாம் அடிச்சிருப்போம், அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்க்ராப் ஆஃப் த பெயிண்ட். ஸ்க்ராப் ஆஃப் த பெயிண்ட். இந்த தேவையில்லாத ஜாமானெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா? ரிமூவ் திஸ் அன்வான்ட் திங்ஸ். இதை எப்படி சொல்லலாம்னா கெட் ரிட் ஆஃப் தி அன்வான்ட் திங்ஸ். கெட் ரிட் ஆஃப் தி அன்வான்ட் திங்ஸ். இந்த டேமேஜ் ஆனதெல்லாம் கட் பண்ணி எடு அப்படின்னு சொல்லுவோம். ரிமூவ் த டேமேஜ்ட் பார்ட் பை கட்டிங். இதை வந்து சிம்பிளாக கட் ஆஃப் த டேமேஜ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். கட் ஆஃப் த டேமேஜ்ட் பார்ட். ஓகே வியர்ஸ், எல்லா இடத்துலையுமே நம்ம ரிமூவ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி.